ஸ்தோத்திர ராஜ்யம் துதிக்கிற ராஜ்யம் வருகை நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது தகப்பனே. ஆனாலும் கூட ஆண்டவரேசப்பா இன்னும் ஆண்டவரேசப்பா அநேக எழுப்பு ஆண்டவரேசப்பா நீர் எந்த ஆண்டவரேசப்பா இந்த இடத்துல எங்கள் நாட்டை கொண்டு வரப்போதுங்க நன்றி கர்த்தா. இதோ இந்த செய்தி ஆண்டவரேசப்பா நீர் ஆண்டவரை நீர் எடுங்க ராஜா, நீர் பேசுங்க ராஜா. ஆவியானவர் தானே வழி நடத்துவீராக ஆண்டவரை. நாங்கள் எல்லோரும் கேட்க ஆண்டவரேசப்பா ஆசையோடு மகிழ்ந்து களி கூறி கொண்டிருக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீதாமே இந்த செய்தி ஆண்டவரேசப்பா எடுப்பீராக. ஆண்டவரேசப்பா நீர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் வார்த்தை அனுப்பி கொடுப்பீராக ராஜா. நாம் செபிக்கிற ஜீவன் ஆமென். ஹல்லேலூயா. செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். ரோமர் எழுதின சுவிசேஷ பகுதி ரோமர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கர்த்தர் கடந்த நாட்களிலே பேசின வார்த்தை இதுதான். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதாவது அவர்கிட்ட பார்ஷியாலிட்டி. பட்சபாதம் என்ன? பார்ஷியாலிட்டி. ஆங்கில சொல்ல என்ன சொல்லுது? பார்ஷியாலிட்டி. கர்த்தரிடத்துல பார்ஷியாலிட்டி இல்லை. ஒரு ஓரவஞ்சனை சொல்லலாம். தமிழில் என்ன சொல்லலாம்? ஒரு ஓரவஞ்சனை சொல்லலாம், இல்லை ஒரு ஏற்றத்தாழ்வு. இதெல்லாம் யார்கிட்ட இல்லைன்னு போட்டிருக்க வேதம்? கர்த்தர் இடத்துல இருக்கு. இன்னைக்கு அதை குறித்துதான ஒரு செய்தி கர்த்தத்தாமே நடத்துகிறாங்க. மனுஷங்கிட்ட மட்டும்தான் அந்த பட்சபாதம் காணப்படும். அல்லேலூயா. பிடிச்சவனுக்கு ஒரு மாதிரியோ பிடிக்காதவனுக்கு ஒரு மாதிரியோ பகிர்ந்தளிக்கிற தன்மை யார்கிட்ட இருக்கும்? மனுஷங்க கிட்ட இருக்கும். ஆனால் கர்த்தர் இடத்துல எப்படி இருக்கும்? எல்லாரும் அவரை பொறுத்தவரையும் ஈக்குவல் தான், சம பிள்ளைகள் தான், ஆணும் பெண்ணும் சமம். அதே போல கர்த்தர் இடத்துல சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலுமே அவருக்காக அழைக்கப்பட்ட அழைப்புல எல்லாரும் அவர் எப்படி பார்க்குறாரு? ஈக்குவலா, ஒரே மாதிரியான ஒரு பார்வையை தான் அப்பா பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 10 அதை வாசிக்க வேண்டாம், சொல்லிட்டு கடந்து செல்வோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சீஷர்களை அனுப்புகிறதான ஒரு சுவிசேஷத்தை நம்ம பார்க்கலாம். அவர் 12 சீஷர்களை என்ன பண்ணுறாரு? தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் யாருக்கு பதிலாக, யாருக்கு அப்புறமாக அவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறாரு? இயேசு என்ன பண்ணுவார்? பரமேறிடுவார், 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்துருவார். ஆனாலும் சுவிசேஷத்தை சொல்ல யார் வேணும்? ஆட்கள் வேணும். சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து அனுப்புகிற பகுதி தான் இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிற பகுதி. இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் 8வது வசனம் வாசிக்க கேட்போம். 8வது வசனம் 10:8. வியாதி உள்ளவனை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. இலவசமாய் எதை பெற்றீர்கள்? சீஷர்கள் இலவசமாய் எதை பெற்றார்கள்? ரட்சிப்பு மற்றும் வல்லமை. ரட்சிப்பு மற்றும் என்ன பெற்றிருக்கிறார்கள்? வல்லமை. அவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறோம், என்னிலும் மேலானவைகளை செய்வான் தான் சொல்றாரு. வல்லமைகளை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? பிறரையும் விடுதலையாக்கணும். அவர் என்ன செஞ்சாரு? நன்மை செய்கிறவராய் மாற்றம் சுற்றி தெரியல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விடுதலையும் தந்தார். மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகியை குணமாக்கினார். குருடருக்கு பார்வை தந்தார். எந்த இடத்துல ஒரு மைனஸ், எந்த ஒருத்தரோட வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸை ப்ளஸ்ஸாக மாற்றி, என்ன மாற்றி? ப்ளஸ்ஸாக மாற்றி. ப்ளஸ் என்னது? ஒரு கூடுதலான ஒரு ஆசீர்வாதம். இந்த இடத்துல ஒரு வீழ்ச்சி நடைபெற்றிருக்குன்னா கர்த்தர் அதை எப்படி மாற்றுறாரு? ஒரு வெற்றியாக மாற்றுறாரு. அல்லேலூயா. அந்த வெற்றியை மாற்றக்கூடிய தேவன் சீஷர்களை தேர்ந்தெடுத்து, நீங்களும் நான் செஞ்சுக்கிறீங்க, என்ன பண்ணுங்க? போய் செய்யுங்க. இலவசமா வல்லமைகளை பெற்றுக்கொண்டீங்க. இலவசமா என்ன பண்ணுங்க? கொடுங்க. அது சீஷர்களுக்கு மட்டும் அந்த வல்லமை அவர் தரல, அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷருக்குமே அந்த வல்லமை அவர் கொடுத்திருக்காரு. நம்ம நினைப்போம் பாஸ்டர் வந்து ஜெபிச்சாதான் பேய்கள் என்ன பண்ணும்? ஓடும். பாஸ்டர் வந்து ஜெபிச்சாதான் வீட்டில் என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் வர. இல்லை, நீங்க முழங்கால் படியிட்டாதான் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. அல்லேலூயா. உங்களுடைய முழங்கால் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு பதில் பாஸ்டர் ஜெபிச்சா மாறும். ஒரு விஷயம் உடனே கிடைக்கிறதுக்கும் நாளாக கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம உடனே கிடைக்கணும்னு ஆசைப்படுவோமா? இல்லை பரவாயில்ல வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம்னு ஆசைப்படுவோமா? நம்மளோட எல்லாருடைய எண்ணமும் இப்பயே வேணும். ஒரு ஜாப் அர்ஜென்ட் பண்ணனா கூட நம்ம என்ன கேட்குறோம்? எங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்பயே வேணும், இப்பயே வேணும், இப்பயே வேணும். அது வந்து ரெகுலர் வேர்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்பொழுதே அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். இப்பொழுதே அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் முழங்காலில் நீங்கள் தான் படியிட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நம்மளுக்கு தேவையானது நம்ம தான் கர்த்தர்கிட்ட நிற்கணும். ஐயா நீங்கள் ஜெபிச்சிங்க, ஐயா
நீங்கள் ஜெபிச்சிங்க, அம்மா நீங்கள் ஜெபிச்சிங்க, சகோதர நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எல்லா சகோதர சகோதரிகளும் பிறருக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆனால் அது தாமதமானாலும் உங்களுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் முதலாவது கேட்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு பசி எடுக்குதோ அவர்கள்தான் சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் 10வது வசனம் வாசிப்போம். பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆதாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இந்த வசனம் மிகவும் என்னை பாதிப்புக்குள்ளான ஒரு வசனம். முதலாவது நான் பார்த்தோம், இலவசமாய் பெற்றீங்க, இலவசமாய் கொடுங்கள். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணல, பட்சபாதம் காட்டல, எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொன்னாரு. ரெண்டாவது பாயிண்ட், வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரமாய் இருக்கிறான். கடந்த வாரங்களிலே இந்த வசனம் மிகவும் பாதிப்புக்குள்ளாச்சு. எப்படி வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான்? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். அவன் எதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம்? கூலி. கரெக்டுங்களா? நம்ம வேலைக்கு போகிறதான காரணம் என்னன்னா, நம்மளுடைய சம்பாத்தியம். நம்மளுடைய சம்பாத்தியத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும், நம்மளோட வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக்கணுன்றதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் சீஷர்களை அனுப்புகிறாரு. ஆனால் என்ன சொல்லி அனுப்புகிறாரு? எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போக வேணாம். ஏன்னா அந்த இடத்துல ஒன்று என்ன கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொல்லுது வசனம் சொல்லுது. அப்போ போற சீஷர்கள் உண்மை உள்ள மனுஷனா இருந்தாதான் அந்த ஆசீர்வாதம் அவர் தலையின் மேல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது வசனம் என்ன பார்க்கிறோம்னா, உண்மை உள்ள மனுஷனா இருக்கணும். அந்த உண்மை உள்ள மனுஷனா நம்ம கர்த்தருக்காக ஊழியர் செய்யும் போதுதான் அந்த வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்னு ஒரு வேர்டு வருது இல்லை லாஸ்ட்ல, அந்த பாத்திரன் நம்ம மேல இருக்கும். அந்த ஆசீர்வாதம் யார் மேல இருக்கும்? நம்ம மேல இருக்கும். நம்ம உண்மையா இருந்தா மாத்திரம்தான் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனம் 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 13. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு வீட்டுக்குள் போகும்போது நீங்க என்ன பண்ணுங்க? சத்தமா பேசலாம். வாழ்த்துங்கள், சமாதானமா இருங்க, சமாதானமா இருங்க, வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்துதல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பாத்திரமா இருந்தால் மாத்திரம்தான் அந்த வாழ்த்துதல் யாரை சென்றடையுமா? அந்த வாழ்த்துதலோட ஆசீர்வாதம் யாரை சென்றடையுது? அவர்கள் பாத்திரமா இல்லாவிட்டால் அவர்கள் மேல என்ன வருகிறது? 14வது வசனம். அல்லேலூயா. அபாத்திரம், பாத்திரம், அபாத்திரம். பாத்திரத்துக்கும் அபாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்ட். தகுதி உள்ளது, தகுதி இல்லாதது. தகுதி உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தகுதி உள்ளது கீழ்ப்படுகிறதுனால வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா தகுதியை ஏற்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதி இல்லாதது பாவத்தினால வரும். தகுதி இல்லாதது எதனால வரும்? பாவம் தான் நம்மளை கர்த்தர்கிட்ட போகாதபடி என்ன பண்ணும்? தடுத்து நிறுத்தும். அப்போ தகுதி எதனால வரும்? தகுதி இல்லாதது பாவத்தினால். அல்லேலூயா. சரி, இவங்க பாத்திரவனை குறிச்சு பார்ப்போம். முதலாவது யாரு தகுதி எழுந்தா நம்ம பார்க்கணும்ல, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்ல. தகுதி எழுந்ததுக்கான ஒரு எக்ஸாம்பிள். தகுதி உள்ளதுக்கு அநேக எக்ஸாம்பிள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தகுதி இல்லாததுக்கும் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அதை கண்டினியூஸாக பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை காட்டுறாரு, பாத்திரமா இருக்கணும். இப்போ பாத்திரமா இருந்தால் தானே ஆசீர்வாதம் தங்குன்னு வசனம் சொல்லுது அந்த வீட்டில். அப்போ ஒரு வீடு என்னும் போது அதில் இருக்கிற நபர்கள் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, பாத்திரமா இருக்கணும். வீடு இருக்கும்போது அதில் இருக்கிற நபர்கள், ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள்னு இருக்கும்போது அவர்கள் பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாளை குறித்து ஆண்டவர் காட்டும் பொழுது அவர்கள் பாத்திரமா இருந்தார்களா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்கள் பாத்திரமா இருந்தார்களா? அல்லேலூயா. உங்களே தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. சத்தமாக சொல்லுவோம். இல்லை. ஏன் இல்லை பாப்போமா? அது தெரிஞ்சுக்கணும்ல, ஏன் இல்லை. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆதி முதலாக சந்தை கிளாஸ் இருக்கிற கதை. அவங்க பழத்தை சாப்பிட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? தன்னோட தகுதி எழுந்துட்டாங்க, வெள்ளம்ஸ்டார்ன்றோம். அது கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்கணும்ல. சென்ற தினங்களிலே, நேற்றைய தினத்திலே நம்ம பைபிள் கிளாஸோட பார்த்துருப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை உருவாக்கிட்டக்கு அப்புறம் தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனுஷனை உருவாக்கி இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் 2 விருட்சம் உண்டாக்குறாரு. அல்லேலூயா.
அதாவது 7வது வசனத்திலே கர்த்தர் மனுஷனே பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்தாருன்னு போட்டிருக்கோம். 9வது வசனத்துல இந்த 2 மரத்தை உருவாக்குறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதல் மரம் ஜீவ விருட்சம்னு சொல்லப்பட்டிருக்குங்களா? அல்லேலூயா. 2வது மரம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். முதல் விருட்சம் என்னது? சத்தமா சொல்லலாம். முதல் விருட்சம். 2வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். நம்ம ஆராதனையில நம்ம சகோதரி அழகா சொல்லியிருந்தாங்க, ஒரு 3வது மனுஷனின் தலையீடு ஒரு குடும்பத்தை 2ஆக பிளக்கக்கூடிய சம்பவத்தை ஏற்படுத்தும். அது கணவன் மனைவிக்கு மாத்திரமில்ல, தகப்பன் தாயாருக்கும், தகப்பன் பெற்றோருக்கும், பிள்ளைகளுக்கும், கணவன் மனைவிகளுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் கூட 3ஆம் மனிதனின் தலையீடு எப்படினாலும் என்ன உண்டாக்கக்கூடும்? சமாதானத்தை அல்ல, எதை? பிரிவை உண்டாக்கக்கூடும். அதை தான் நம்ம ஆராதனையில் கூட பார்த்திருப்போம். 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானால் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வாசிக்கலாம். முதலாவது சர்ப்பமானது எப்படி உள்ளதா இருக்கிறது? 6 தொடர்ச்சியா வாசிப்போம். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனி புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம். ஸ்ரீ சர்ப்பமானது வஞ்சித்தது. யாரை வஞ்சித்தது? ஸ்திரீயை வஞ்சித்தது. அல்லேலூயா. ஸ்ரீ என்ன சொல்றாங்க? நீ சாகாதபடிக்கு, வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாகாதபடிக்கு அதை என்ன பண்ண வேணாம்? புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம். புசிக்கவும் கூடாது, என்ன பண்ணக்கூடாது? தொடவும் கூடாது. அப்ப சாவ தேர்ந்தெடுத்தது யாரு? ஸ்ரீ. ஒரு மனுஷ இனம், ஒரு மனித இனம் எதை தேர்ந்தெடுக்குது? ஆண்டவர் சொன்னதுடைய அதோட எதிர்மறை, அதாவது நல்லது கெட்டதுன்ற மாதிரி. ஆண்டவர் இதை செய்யாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் மனுஷன் என்ன செய்யுது. ஏன் செய்யுதுன்னா, சர்ப்பம் என்ன பண்ணுது? வஞ்சிக்குது. அல்லேலூயா. சர்ப்பம் வஞ்சிக்குது. சர்ப்பம் வஞ்சிக்கப்பட்டதுனாலே மனுஷன் என்ன பண்றான்? தப்பு பண்றான். இப்போ அவன் பாத்திரமா இருக்க கடவுனா பாத்திரமா இல்லாத கடவுள், பாத்திரம் கீழ்ப்படியாமை. அப்போ இந்த இடத்துல 3வது மனுஷனை யார் வந்தது? சர்ப்பம். அல்லேலூயா. இப்போவும் நீங்க மனதில் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு கணவன் மனைவிக்கு நடுவுலையோ, இல்ல ஒரு பெற்றார் பிள்ளைகளுக்கு நடுவுலையோ, இல்ல ஒரு சகோதர சகோதரிகள் நடுவுலையோ, இல்ல ஒரு சகோதரனுக்கு நடுவுலையோ 3வது மனிதர்கள் யார் வந்தாலும் தயவு செய்து அவர்களை சர்ப்பமாக பாருங்க. ஏன்னா அவர்கள் தான் வஞ்சிக்கத்தக்கவரா உள்ள வராங்க. எதை பண்ண வராங்க? உங்களை பிரிக்கத்தக்கதா. இந்த இடத்துல சர்ப்பம் யாரை பிரிச்சது? மனித இனத்தையும் தேவனாகிய கர்த்தர் இடத்திலிருந்து என்ன பண்ணுது? பிரிச்செடுக்குது. அல்லேலூயா. அப்போ 3வது மனிதன் ஆளுகை வரும்போது யார் பிரிச்சிடுவா? குடும்பம் பிரிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ 3வது மனித ஆளுகை இருக்கக்கூடாது. இதை ஆண்டவர் பைபிளோட தொடக்கத்திலே நம்மளுக்கு சொல்லிட்டாரு. உன்னோட வாழ்க்கையில இந்த 3ஆம் மனிதன் ஆளுகை வேணாம். அதனால அவங்க மகிமை என்ன பண்றாங்க? இழந்து போறாங்க. அவர்கள் ஏது இந்த இடத்துல அழகா வாழ்ந்திருக்கலாமா? எல்லா வசதிகளும் இருந்திருக்கா? எல்லா வசதிகளும் இருந்து அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருந்தா அதை அனுபவிச்சிருக்கலாம். கரெக்டுங்களா? சாகா வரம். அல்லேலூயா. இப்போ கூட ஜீவ விருட்சம் தான் ஃபர்ஸ்ட் அவர் முளைப்பிக்க பண்ணினார். வசனமும் அதை தான் சொல்லுது. ஆனா சர்ப்பமானது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட சொல்லுது. அப்போ 3வது மனுஷன் எது வேணாலுமே அவன் நல்லது சொல்ல வரல, என்ன சொல்ல வரான்? தீமையை சொல்ல வரான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜனங்கள் தான். யார் இஸ்ரவேல் ஜனங்கள்? கர்த்தருடைய ஜனங்கள். நம்மளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான். ஆதி முதல்ல நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி என்ன பார்க்கிறோம்? ஆண்டவரிடத்துல ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். அநேக நன்மையை பெற்றுக்கொண்டு திரும்பவும் அதை மீறுவார்கள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்தி அதை என்ன பண்ணுவார்கள்? சட்டத்திட்டத்தை மீறுவார்கள். திரும்ப கஷ்டத்தில் போயிடுவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க? நாங்கள் பண்ணது
தப்பு, எங்களை என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க, திரும்ப கேட்பாருங்க. என்ன நடக்கும்? ஒரு நன்மையை பெற்றுக்கிறாங்க, மீறுதல் நடக்கும், திரும்ப ஆண்டவர் என்ன இறக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ அவங்க தீமையை மீறும் போது அவருடைய மகிமையை எழுந்து போறவங்களா தான் காணப்படுறாங்க. அல்லேலூயா. தீமை செய்யும் போது எப்படி காணப்படுறாங்க? அவருடைய மகிமையை இழந்தவர்களா காணப்படுறாங்க. அப்போ திரும்ப அப்பாவுக்கு ஒரு இறக்கம், என் பிள்ளைகள் திரும்ப தப்பு பண்ணிட்டாங்க, திரும்ப நான் என்ன பண்ண, அவர்களை சரி பண்ணோம், கட்டணும்ன்றது திரும்ப ரெடி பண்ணுவார். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 17 மற்றும் 20வது வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 33. ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். 33ஆம் அதிகாரம் 17வது வசனம் 20வது வசனம். ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். அவருடைய வழியே செம்மையானதல்ல. நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவன் வழிகளின் படியே நியாயம் தீர்ப்பேன் என்றார். இவ்வளவு நன்மை செஞ்சாலும் ஜனங்கள் செய்கிற ஒரு தப்பு என்னன்னா, கர்த்தர் மேலே பழிய போட்டுறாங்க. யாரோட வழி செம்மையானதல்லன்னு சொல்றாங்க? கர்த்தருடைய வழியே செம்மையானது அல்ல என்று யார் சொல்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனம், பெருங்கூட்டம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வழி செம்மையானது அல்லன்னு சொல்றாரு. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? சரிப்பா, என் வழி இது வரைக்கும் அவங்க எவ்வளவு அற்புதம் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம எசேக்கியேல் என்றது கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடின் முடிவு புத்தகமாக பாருங்க. அதாவது கடைசியில வர சாப்டருக்கு தீர்க்கதரிசிகள் புத்தகத்துல எசேக்கியேல் வருது. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க அநேக எகிப்துல விடுதலையானது, அவங்க கடந்து வந்த கஷ்ட நஷ்டம், எரிகோ கோட்டை, இது எல்லாத்தையும் அவர்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியமாக உரைக்கப்பட்டது கூட அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தான் இந்த வசனம் கூட அவர்களுக்கு வெளிப்படுகிறது, சொல்லப்படுகிறார்கள். அந்த அடிமைத்தனத்தில் போனதுக்கு காரணமும் அவர்கள் தான். அல்லேலூயா. தீர்க்கதரிசியால் எச்சரிக்கப்பட்டோம், அந்த அடிமைத்தனத்துக்கு போனதுக்கு காரணமும் அவர்கள் தான். அல்லேலூயா. போனவங்க யார் மேலே பழிய போடுறாங்க? நல்லா கேட்டுங்க. அதிசயத்தையும் அற்புதத்தையும் கூட இருந்து பார்த்தவர்கள். எப்படி இருந்து? கூட இருந்து. அவர்களுக்கு யோர்தான் பிளந்ததும் தெரியும், செங்கடல் பிளந்ததும் தெரியும், 10 வாதைகளால் எகிப்து ஆண்டவர் அடித்தாருன்னு பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா முன்னோர்கள் சொல்லியும் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஜனங்கள் நான் யாரோட வழியே செவையானதல்லன்னு சொல்றாங்க? கர்த்தருடைய வழியே. அல்லேலூயா. அப்போ எப்படி நம்ம நியாயம் தீர்க்க போறோம்? அவர் என்ன சொல்றாரு? அவன் வழிகளின் படியே. யாரோட வழியின் படியே? எனக்கு குறை சொல்றான்ல, அவன் வழியின் படியே நான் என்ன பண்றேன்? நியாயம் தீர்க்கிறேன். நான் உன் பக்கமே வராராச்சா, நீ பேசு, நீ பண்ணு, நீ என்ன பண்ற, அதன்படியே நான் என்ன பண்றேன்? நியாயம் தீர்க்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவன் படியே நான் அவனுடைய செயல். அல்லேலூயா. அவனுடைய செயலின் படியே, அவன் படியேன்னா அவனுடைய செஞ்ச செயலுக்கு தக்கதான ஒரு நியாயத்தீர்ப்பு தானே நடக்கும். அவனுடைய செயலின் படியே நியாயத்திருக்கிறாரு. மத்தேயு எழுதின பகுதி 20ஆம் அதிகாரம் எடுப்போம். மத்தேயு 20 1 முதல் 16 வசனம். லோகராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சைத்தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பின் வந்தவர்களை தொடங்கி முந்தி வந்தவர்களை வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும்
ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நம்ம இந்த கான்செப்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு திராட்சை தோட்டத்து எஜமானர் இருந்தார், வேலைக்கு ஆள் எடுக்கிறாரு. அதில் நாள் ஒன்று ஒரு பணம் கூலி பேசி 3ஆம் மணி வேலையில் ஒரு சிலர் கூப்பிட்றாரு, 6ஆம் மணி வேலையில் ஒரு சிலர் கூப்பிட்றாரு, 11ஆம் மணி வேலையில் ஒரு சிலர் கூப்பிட்றாரு. எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு தகுதியை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு இடத்துல, தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு கூலி தான் கொடுக்குறாரு. ஆனால் முன்னாடி வந்தவங்க என்ன கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதில் கஷ்டப்பட்டேன்? அவ்வளோ வெயிலில் நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன். அவ்வளோ வெயிலில் நான் கஷ்டப்பட்டேன். வெயிலின் அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஊழியத்தின் மத்தியில பெரியவன் சிறியவன் என்ற போராட்டம் தான் அதிகமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல பட்சபாதம் கிடையாது. ஆண்டவரும் ஒன்று பட்சபாதம் பாருங்கன்னு சொல்லலை. ஆனால் அவர் எல்லாரையும் எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாரு? அவருடைய வேலைக்காக. திராட்சை தோட்டத்தை எஜமான் எதுக்காக ஆட்களை எடுக்கிறாரு? வேலைக்காக. அப்போ வேலைக்காக எடுக்கிறாங்கன்னா அவர் பார்வையில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்தவரும் ஒரு பார்வை தான். நான் நேற்று கர்த்தருக்காக எழுந்திருக்கிற சிறு பிள்ளையும் ஒருத்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்பி, எல்லாம் கரெக்டு தான், ஆனால் இது யாருடையது? உன்னுடையது நீ வாங்கிக்கிட்ட. உனக்கு கொடுத்தது போல பிந்தினவனாகி இவனுக்கு கொடுப்பது யாருடைய இஷ்டம்? என்னுடைய இஷ்டம். என்னுடையது ஏன் இஷ்டப்படி எனக்கு செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியா நீ வன்கணனா இருக்கலாமா என்றாரு. அல்லேலூயா. நான் தயாளனா இருக்கிறபடியா நீ வன்கணனா இருக்கலாமா? இன்னைக்கு குற்றப்படுத்துறது இப்போ நிறைய பேர் நம்ம அநேகர் பார்க்குறோம். நம்மளும் சரி, குற்றப்படுத்துறது ஒரு பெரிய விஷயமா நடத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. குற்றப்படுத்துறது இது ஒரு வகையில் ஒரு பொறாமையை தான் குறிக்கும். பின்னாடி வந்தவனுக்கும் இவர் எனக்கு ஈக்குவலான ஒரு கூலியை தானே தராரு. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு 40,000 சம்பளம் வாங்குறான், அவனை ஒரு வேலையால் எடுக்கிறாங்க. இப்போ வந்தவனுக்கு அதே 40,000 தூக்கி கொடுக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுது? ஒரு பொறாமை, கோபம் எல்லாமே என்ன பண்ணுது? எரிச்சல் வருது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? படாத, நான் இப்படி இருக்கேன், தயாளனா இருக்கேன். அப்போ என் பிள்ளைகளும் நான் அப்படி இருக்க தானே ஆசைப்படுவேன். இங்கே எல்லாரையும் நான் ஈக்குவலாக தானே பார்க்குறேன். ஒருத்தருக்கு என்ன கொடுக்கணுன்றது யார் தீர்மானிக்கிறது? கர்த்தர் தீர்மானிக்கிறார். அப்போது மனுஷனுக்கு இதில் என்ன வேலை இருக்கு? அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிப்போம். லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று யார் தீர்க்கக்கூடாது? நம்ம தான் தீர்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு அப்புறம் ஆண்டவர் நாளைக்கே ஒரு சிறு புள்ளியை எழுப்பினா கூட அவன் நம்மளுக்கு ஈக்குவலானவனா கர்த்தருடைய பார்வையில். அல்லேலூயா. அவன் சிறியவனாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் யாருக்கு சமமானவன்? அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் பெரியவன். அல்லேலூயா. இப்போ மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்போ நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். நீங்க ஒரு விஷயம் ஒருத்தருக்கு செய்யும் போது அதே விஷயம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? நடக்கும்னு சொல்றாரு. ஒரு மறைமுக வசனத்தை, மறைமுக அர்த்தங்களை பார்ப்போம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்போ என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா, நீங்களும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது என்ன செய்யும்? நடக்கும். நேற்று தினத்தில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த ஐயா அழகாக சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார்? கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. நாங்கள் எங்கப்பா அதெல்லாம் செய்கிறோம்? அந்த விஷயம் ஒரு தவறு நடக்கிறதுனால தான் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்ற ஒரு கட்டளையை அவர் கொடுக்குறாரு.
அல்லேலூயா. தவறு நடக்கிறதுனால தான் நீ சீர்திருத்திக்கணுன்றதுக்காக கட்டளைகளை அவர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. நீ ஒருத்தனை குற்றவாளி நீ திருத்தினா இன்னும் ஒருத்தர் குற்றவாளின்னு தீர்க்க ரெடியாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. நீ மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் என்ன பண்ணுவீர்கள், ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இந்த வசனத்திலையும் குற்றவாளின்னு குறை சொல்லாத, விடுதலை பண்ணு, கர்த்தருடைய நாமத்தினால விடுதலை பண்ணு. என்ன படிச்சது முன்னாடி வசனம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, விடுதலை செய்யுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போ விடுதலை பண்ணுங்கள், நீ என்ன ஆக விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு எழுதின பகுதி 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 3 14, 15, 16, 17, 18. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு தடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. 18 வசனம் வரைக்கும். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இங்க எதை பேய் தனக்கு எடுத்ததுமா இருக்கிறதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. படிச்சவர்கள் பேச முடியாது. எது பேய் தனக்கு சொல்லுகிறது? இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதத்தை வைத்தீர்களானால் அது என்னது? பேய்த்தனம். அல்லேலூயா. பெருமை பாராட்டாதிருங்கள், அது பேய்த்தனம். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள், அதுவும் என்னது? பேய்த்தனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எது ஞானம் என்று குறிப்பிடப்படுகிறது? பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இருக்கிறதாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்குதான் என்ன இருக்கு? கலகமும் சகல துர்ச்செயலும் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னொருத்த மேல பொறாமை கொள்றோம்ல, பொறாமைப்படுறோம், கோபப்படுறோம், ஒரு வைராக்கியம் பாராட்டுவோம். நாங்கள் இப்படிதான், நாங்கள் எப்படிதான், நாங்கள் இப்படிதான். இன்னைக்கு சகோதர சகோதரி மத்தியில் நாங்கள் இப்படிதான் பிரதர் இருந்தோம், நாங்கள் இப்படிதான் வாழ்வோம், இப்படிதான் இருப்போம், எங்களுடைய பழக்க வழக்கம் இதுதான். ஆனால் கர்த்தர் எல்லாரையும் ஒரே பரவாயில்ல. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம எல்லோரும் கிறிஸ்துவர்கள் தான். சிஎஸ்ஐ இருந்தாலும், இசிஐ இருந்தாலும், பெந்தேகோஸ்து இருந்தாலும், மற்ற எந்த சபையாக இருந்தாலும் நம்ம யாரை வணங்குகிறவர்களாக இருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை வணங்குகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்மளுக்குள்ள பாரபட்சம் இருக்கலாமா? ஒரு பார்ஷாலிட்டி இருக்கலாமா? ஒரு பாரம்பரிய சபைக்கு ஒருவன் ஒரு கர்த்தர் கொடுத்த தாளந்தை வைத்துக்கொண்டு ஒருவன் அந்த ஆலயத்துக்கு கடந்து போகிறான் என்றால் அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. இவன் நல்லா பாடுவான், இவன் என்ன பண்ணுங்க, பாடுகிற ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது. ஏன்னா இவன் கர்த்தருக்காக தானே ஆராதனை செய்கிறான். ஆனால் சில பாரம்பரிய இடத்துலையும் அவனுக்கு அந்த வாய்ப்பு என்ன பண்ணுது? கொடுக்கப்பட மாட்டாது. இது பட்சபாதமா பாரபட்சமா? சொல்லுங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா பாரபட்சம் தானே. கரெக்டுங்களா? அல்லேலூயா. ஆனா எல்லாருமே நம்ம யாரை துதிக்க வந்திருக்கோம்? தேவனாகிய கர்த்தரை. அவரு பட்சபாதம் பார்க்கலன்றப்போ நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல பாடல் பாடுறதும் கர்த்தருக்காக ஆராதனை செய்வதும், கர்த்தருடைய ஆராதனைக்காக சிறு வேலையை செய்தாலும், அவன் பாய் எடுக்கிறானோ, மைக் எடுக்கிறானோ, ட்ரம்ஸ் வாசிக்கிறானோ, இல்லை சுத்தம் பண்ணுறானோ, எந்த வேலையை செய்தாலுமே எல்லாரும் இங்கே சமந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கான ஒரு ஊழியத்தை தான் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? சரி, எது இதெல்லாம் என்னது? கர்த்தருக்கான ஊழியம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவர் மத்தியில் இந்த பிரிவானது அநேக பாரபட்சங்களை பார்க்குற ஒரு பிரிவாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாமே பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா. பேய்த்தனம். பேய்த்தனம் என்ன? இப்போ இன்னும் நீங்க பிசாசு பிடிச்சவர்களாக தான் இருக்கீங்க. அல்லேலூயா. திருந்துங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறீங்க, கர்த்தரா மாறுங்க. அவர் என்ன சொல்றாரு? விசுவாசித்தா மட்டும் நீ நான் செய்த கிரியைகளை செய்வனா கிடையாது. அன்பு. நம்ம சென்ற வாரம் மெசேஜ்லேயே கேட்டிருப்போம். அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, எப்படி
அன்பு இல்லைன்னா எதுவும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ அன்பா இருக்கணும். அன்பு எதை கற்பிக்குது நம்மளுக்கு? பாரபட்சம் இல்லாததே அன்பு கற்பிக்கும். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு பிரியாணி சாப்பிட்றேன்னா என் கூட இருக்கிறவன் உட்காந்துருக்கானா அவனுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பது என்னுடைய அவசியமா இருக்கிறது. கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்க பிறருடைய தேவைகளை சந்திக்கணுன்றார். அல்லேலூயா. உன்னை போல பிறரை நேசிக்கும் போது அவனும் பசியில் இருப்பான், பக்கத்தில் உட்காந்து பசியில் இருப்பான். அவனுக்கு சாப்பாடு இல்லைன்றப்போ என் சாப்பாட்டில் பாதி கொடுக்கறதுல என்னது தப்பு இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அதை தான் ஆண்டவரும் சொல்றாரு. பட்சபாதம் பார்க்க வேணாம், பார்க்கக்கூடாது. அப்படி பட்சபாதம் பார்க்கிறவளா இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவளா இருக்கீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு? பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம நீதியின் கனியை விதைத்தா எந்த கனி தான் நம்மளுக்கு கிடைக்கும்? சமாதான கனி, நீதி தான். அல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனமும் அதை தானே சொல்லுது, எதை விதைக்கிறாயோ அதையே அறுக்கிறார். என்னிடத்துல என்ன சொல்றாரு? யோவான் 14:15 வாசிப்போம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என்னிடத்துல அன்பா இருந்தா என் கற்பனைகளை கட்டளையை என்ன பண்ணுங்க? கைக்கொண்டு. அவரோட பிரதான கட்டளையே என்னது? தன்னை போல பிறரை நேசி, ஒற்றுமையா இருங்க. என்ன சொல்றாரு? தன்னை போல பிறரை நேசி, ஒற்றுமையா இருங்க. அல்லேலூயா. இந்த இருதயத்தில் ஆண்டவர் எப்படி சேவிக்கணுன்றாரு? பிரதான கட்டளைகளை ஒன்று, முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும். ஒருவன் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை சேவித்தானாகி அவனுக்கு அன்புன்றது நேச்சுராகவே இருக்கும். அவங்ககிட்ட பாரபட்சன்றது இருக்காது. ஏன்னா கர்த்தரை அவனுக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுத்துருவாரு. அவனோட வழியை யார் செவிப்படுத்துவா? கர்த்தரை செவிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இல்லைன்றதால் தான் இந்த பொறாமையும் போட்டியும் பாரபட்சமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான பிரிவு எதனால உண்டாயிருக்கிறது? கர்த்தருக்குள்ள இல்லாததுனால. கர்த்தருக்குள்ள இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணும்? கர்த்தர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. நீ இப்படிதான் இவங்ககிட்ட இருக்கணும், இப்படிதான் நீ நடக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லி கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. கொலேசியர் 3:25 வாசிப்போம். கொலேசியர் 3:25. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் தான் செய்கிற அநியாயத்தை கேட்ட பலனை அடைவான். இன்னமும் திருந்தலைன்னா எப்படி இருக்குமா அந்த பலன்? மரித்த பிறகுதான் கிடைக்கும், இல்லை மரிக்கிறதுக்கு முன்னாடியும் கிடைக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மரித்த பிறகு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, மரித்த பிறகு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் மரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்படக்கூடாதுல்ல. அநியாயம் செய்கிறவன், அந்த வசனத்தை திரும்ப படிப்போம். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. யாருக்கு பட்சபாதம் இல்லை? அநியாயம் செய்கிறவனுக்கு. அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவனுக்கு பட்சபாதம். அது அவன் அன்பா இருந்தான்னா அதே அன்பு தானே அவனுக்கு கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே தான் ரோமர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஒன்பதாவது வசனம் 10வது வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் முன்பு யூதரிலும் பின்பு கேட்கறீங்களா? ஒரு கூட்டத்தை மட்டும் அவர் மென்ஷன் பண்ணல. அவர் ஒரு யூத ஜனத்தை, ஒரு இஸ்ரேல் கூட்டத்தை மென்ஷன் பண்ணல. அவர் உலகத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேர் தான் உலகத்தின் இருந்தவர்களாக இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? யூதர்னா இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சொல்கிறாங்க. கிரேக்கருக்கு அந்த இடத்துல யார் இருந்தாரோ அவர் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளதான் ஒரு ஏற்றத்தாழ்வு நடைபெற்றிருக்கும். அல்லேலூயா. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்மாவுக்கும் என்ன கிடைக்கும்? உபத்திரமும் வியாகுலமும் உண்டு. எது செய்கிற? பொல்லாங்கு செய்கிற ஆத்மாவுக்கு தான் எது கிடைக்கும்ன்றாரு? உபத்திரமும் வியாகுலமும். அதுவே நன்மை செய்கிறவனுக்கோ மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர். இப்போ நம்ம சொல்லுங்க, பொல்லாங்கு செய்யணுமா நன்மை செய்யணுமா? நன்மை செய்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். மகிமையும் கனமும் சமாதானமும். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 9:27 எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 9:27 வாசிப்போம். அன்றியும் ஒரே
அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்று ஒரே தரம் மறிப்பது. நம்ம எத்தனை தரம் மறிப்போம்? ஒரே தரம் தான். நியாய தீர்ப்போ எப்படி? ஒரே தரம் தான். அல்லேலூயா. கர்த்தரின் நியாய தீர்ப்போ ஒரே தரம் தான். வெளிப்படுத்தல் விசேஷம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்துதல் 20. பன்னிரெண்டாம் வசனம், மரித்தோராகிய 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் எல்லோரும் கவனமாய் கேட்கும்படியாய். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் பிணைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் என்றால் ரட்சிக்கப்படாதவன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவனை எதில் தள்ளுறாங்க? அக்னி கடல்ல தள்ளுறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவன் எப்படி வாழ்ந்த நியாய தீர்ப்புல நல்ல பலன் அடைவான்? இப்போ இவ்வளோ நம்ம எதை பற்றி பேசிட்டு இருந்தோம்? அவளோட தலைப்பு என்ன? பட்சபாதம், பார்ஷாலிட்டி. ஒருவன் பட்சபாதம் இல்லாதவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? நன்மைக்கு எதுவானதை செய்வான். நன்மைக்கு எதுவானது அவனுக்கு நடக்கும். அவன் இறந்தாலுமே மரித்தாலுமே ஆண்டவர் அவனை தன்னுடைய பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் எழுதப்படலைன்னா, ரட்சிக்கப்பட்டு அவன் பேர் எழுதப்படலாம். ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டம்பா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கிறிஸ்தவன் ஆயிட்டேன், பேர் எழுதியாச்சு. அவன் தீமைகளை செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு தண்டனை இருக்கிறது என்று பார்க்கிறான். அவனும் அதே மாதிரி தான். அவன் என்ன பண்ணுவான்? தன் கிரியையின்படியே அக்னி கடல்ல தான் போடப்படுவான். அல்லேலூயா. கெட்டது செய்கிற எவனுக்குமே கெட்டது தான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நன்மை செய்கிற ஒவ்வொருவருக்குமே பாடுகள் கொஞ்ச நேரம் தான் பார்க்குறோம். பைபிளில் வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்ச காலம் பாடம் அனுபவித்தாலும் நிரந்தரமாக நம்ம எதை அனுபவிப்போம்? சந்தோஷத்தை தான் அனுபவிப்போம். அல்லேலூயா. கர்த்தரின் வருகை நாட்களில் நிரந்தரமாக நம்ம என்ன அனுபவிப்போம்? சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஐயோ, இந்த வாழ்க்கை எப்படி இது, நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன். கிறிஸ்தவன் ஆகிறது எல்லாரும் ஆயிடலாம். எல்லாரும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரல. ஆனால் அவரின் சொல்படி கேட்டு அவருக்கு கீழ்ப்படியிருந்து நடக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவன் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அப்படியாக நம்ம இனிமேல் நடப்போமா? அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் கிறிஸ்துவன் என்றதை அவனுடைய ஒயிட் அண்ட் ஒயிட் உடைய பார்த்தல்ல. எதை பார்த்தல்ல? அவன் போடுகிற உடையான வெள்ளை நிற உடையை பார்த்து கிறிஸ்தவன் என்று தீர்மானிப்பது அல்ல. அவன் செயல். அல்லேலூயா. அவனுடைய செயல் தான் அவன் கிறிஸ்தவன் என்றது காண்பிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல்லு, கண்ணத்துக்கு கண்ணை அடிச்சாடுறான்றாரு. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது உங்க ஒரு கண்ணத்தை அடிச்சா என்ன பண்ணு? ஏன்? அவனுக்கு திருந்த ஒரு வாய்ப்பு. நடா கஷ்டம், இப்போ இப்பயும் வந்து இன்னொரு கண்ணத்தை காட்டி பரவாயில்ல அடிச்சுக்கோன்றாங்க. என்ன பண்றான்? அந்த இடத்துல அவனுக்கு திருந்துற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனா அப்படியே திருந்ததெல்லாம் அவன் எங்க போவான்? அக்னி கடல். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்துவன்ன்றது எதை தீர்மானிக்கிறது? செயல். செயல் என்பது தவிர்த்து நடைமுறைக்கான வாழ்க்கைக்கான சாட்சி. நேற்று நம்ம பேசிக்கொண்டிருந்தது தான் நம்மளுடைய சாட்சி. நம்ம செயல் தான் நம்ம சாட்சியை நம்மளை நிப்பாட்டுகிறது. அல்லேலூயா. நம்மளுடைய செயல், நற்கிரியைகளும் செயலும் தான் நம்ம சாட்சியாக வாழ கிருபை செய்கிறது. கர்த்தருக்காய் வாழுகிற சாட்சியான வாழ்க்கை தான் நம்மளுக்கு கிறிஸ்துவனாக அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீ வாழ்வோமா? கர்த்தருக்காய் வாழ்வோமா? பாரபட்சம் இல்லாமல் வாழ்வோமா? அல்லேலூயா. அன்பாய் இருப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதித்தார்.